கிழக்க மிகப்பெரிய போராட்டம். இந்த பகுதியினுடைய விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று செவிலிருந்தாதிலே சங்காக நாம் போராட்டம் நடத்தப்படுவது கூட அவர்கள் நம் மீது கரிசனம் காட்டவில்லை, நம் மீது அக்கறை காட்டவில்லை. நம்மை மாற்றாமை மனப்பான்மையோடு தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு, மத்திய அரசு, மாநில அரசு நம்மை எதிர்கொண்டது. இவையெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒன்று. இன்றைக்கு நம்முடைய தேர்தல் அவர்கள் உங்களிடத்தில் கழகத்தின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொத்தாக இருக்கிற இரட்டை இலை சின்னம் அவருக்கு நம்முடைய பொதுச் செயலாளர் ஏபாம் பிபாம்ல ஒதுக்கீடு செய்து நம்முடைய தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரிடத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த 2 ஆண்டு காலத்திலே, குறிப்பாக இந்த ஓராண்டு காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சொத்து, நம்முடைய மன்னாரி மன்னர் மக்கள் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் கண்டெடுத்த சொத்து, நாம் எதையும் புரட்சி தலைவர் அம்மாவர் வளர்த்தெடுத்த சொத்து, இரட்டை இலை நமக்கு தான் சொந்தம் என்கிற அந்த நீண்ட போராட்டத்திலே நேற்றுதான் நமக்கு முழுமையாக தீர்ப்பு கிடைக்கிறது. இதுவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலையை பயன்படுத்துவதில் எந்த கொம்பனும் தடை செய்ய முடியாது, அதை முடக்க முடியாது, அதற்கு இந்த தடையும் இல்லை என்று நினைக்கிறேன். எத்தனை முறை இரட்டை இலை சின்னத்திற்காக நாம் வழக்குகளை கொடுப்போம். வேற எந்த கட்சிக்கும் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டதில்லை. இந்த கட்சியில இருந்து, இந்த கட்சியில அமைச்சராகி, இந்த கட்சியில பல கட்சி பொறுப்புகளை பற்றி ஏன் கனவுகளும் நினைக்க முடியாத 3 முறை முதலமைச்சர் பதவியை பெற்று இன்றைக்கு அதே இரட்டை இலை சின்னத்தை நான் முடக்குவேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் நாக்கு ஒற்றை நாக்கா அல்லது அது பித்தளாட்ட நாக்கா என்பதுதான் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய இன்றைக்கு கேள்வியாக இருக்கிறது. நீங்களே திருப்பி சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க. அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய அரசு, நாங்கள் அமைச்சராக இருக்கிறோம், மணிகண்டன் போன்றவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அப்போது நாங்கள் நம்பிக்கை தீர்மானம் போடுகிற ஒரு சூழ்நிலை எதிர்கட்சியால் கொண்டு வரப்படுகிற போது ரெட்டலையில வெற்றி பெற்றவர்கள் ஓபிஎஸ் அவருடைய தலைமையிலே, நான் இதை மிகப்படுத்தி சொல்லவில்லை, சத்தியம் செய்து சொல்லுகிறேன், அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய அரசு கலைந்து போக வேண்டும் என்று அன்றைக்கு எதிர்த்து வாக்களித்தார்கள். ஆனால் அம்மாவுடைய அரசை காப்பாற்றியது அம்மாவின் ஆன்மா. எடப்பாடியார் முதலமைச்சராக தொடர்பாக அதற்கு பிறகு என்ன நடந்தது? அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுத்ததோடு மட்டுமல்ல, அவர் நம்மோடு சேர்ந்ததற்கு பிறகு அவருக்கு மிகப்பெரிய வாழ்க்கை தாயுள்ளத்தோடு, பெருந்தன்மையோடு, தெய்வ உள்ளத்தோடு நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு கட்சியிலே தன்னை விட மேலான பதவி, ஆட்சியை கட்சியை காப்பாற்றிய எடப்பாடியார் இணை ஒருங்கிணைப்பாளர், கட்சியை எதிர்த்து அம்மாவுடைய அரசு தோற்று போக வேண்டும், தடைய வேண்டும் என்று சொன்ன அவருக்கு ஒருங்கிணைப்பாளர். அந்த தீர்மானத்தை வாசித்த சங்காரமும் நான் தான். ஒவ்வொரு மத்தியிலே தான், இங்கே இருக்கக்கூடிய ஒப்பீசியலாளர்கள் மத்தியிலே தான் அதை வாசித்தேன். அப்படிப்பட்ட கட்சி பதவியும் அவருக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல், முதலமைச்சருக்கு இணையாக துணை முதலமைச்சர் பதவி, முக்கியமான துறையாக இருக்கிற ஹவுசிங் போர்டு, வீட்டு வசதி வாரிய பதவி, தாயுள்ளத்தோடு எடப்பாடி அவர்கள் அவரை அரவணைத்தார்கள். அனைத்து பதவிக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே மேலே இருக்கிற அத்தனை பேரும் அவருக்கு இல்லத்தரசி சென்று வரவேற்பு கொடுத்தோம். அவர் வந்தால் மணிக்கணக்கில் காத்திருந்து இந்த கொடி கட்டுகிற தொண்டன் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக, அம்மாவுக்கு பிறகு இந்த கட்சியை காப்பாற்றுவதற்காக இந்த அவதார புருஷன் வந்திருக்கிறார் என்று சொல்லி நம்பி 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 இன்னைக்கு நாம் நடுத்தருவிலே நிறுத்த வேண்டும் என்று நினைத்தவர் இன்னைக்கு நடுத்தருவிலே சின்னமில்லாமல், வேசி இல்லாமல், கட்சி இல்லாமல், அடையாளம் இல்லாமல், முகவரி இல்லாமல். இதுதான் அம்மாவுடைய ஆணை. நம்ம எதுவுமே செய்யல. அவர் தான் சொன்னாரு 10 நாளைக்கு முன்னாடி, நான் ரெட்டலையில தான் போட்டியிடுவேன். ஊடக நண்பர்கள் கேட்கிறாங்க, ஐயா நீங்க எந்த சின்னத்துல போட்டியிடுவீங்க? நான் ரெட்டலையில தான் போட்டியிடுவேன். எப்படி போட்டியிடுவீங்க? அது பரம ரகசியம் அப்படின்னா நமக்கு வைத்த கலைஞர்
ஏதாவது திட்டம் வச்சிருப்பாங்க. அது பரம ரகசியம் இல்ல, பரமபுர ரகசியம் இல்ல, அது ஓபிஎஸ் ரகசியம், வெட்டு ரகசியம் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். 2 கோடி தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே. அவர் இதை விட இனி அவருக்கு என்ன செய்ய முடியும்? டெல்லியில வேணா பிரதமர் பதவி காலியா இருக்கு, அது வேணா அவருக்கு நம்ம கொடுக்கலாம். இதுக்கு மேல எந்த பதவி அதிமுக கொடுக்க முடியும்? வேற எந்த பதவி கொடுக்க முடியாது? அத்தனை பதவிகளும் நீங்கள் கொடுத்தீர்கள். புரட்சி தமிழக எடப்பாடியார் கொடுத்தார். அத்தனையும் பதவியும் அனுமதித்து விட்டு இன்னைக்கு இந்த கட்சியை முடக்குவேன், இரட்டையை முடக்குவேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு மனசாட்சி எப்படி இடம் கொடுத்தது? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் சொத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, பிள்ளை குட்டிகளை விட்டு, தன் வீட்டினுடைய எதிர்காலத்தை அடமான வைத்து அத்தனையும் குறைத்து விட்டு என் கட்சி தான் முக்கியம், என் புரட்சி தலைவர் தான் முக்கியம், என் அம்மா தான் முக்கியம், எனக்கு இரட்டை இலைதான் முக்கியம் என்று உழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இந்த தொண்டர்களுடைய உணர்வை நீங்கள் காலில் தூக்கி மிதித்த காரணத்தினால் இன்றைக்கு அனாதையாக ஆதரவற்றவராக உங்களை வீழ்த்துவதற்கு இதோ பெருமாள் அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார். அவர்தான் ஜெயபெருமாள் என்கிற இந்த பெருமாள் தான் உங்களை வீழ்த்துவதற்காக இங்கே அவதாரம் எடுத்து உங்கள் மத்தியில் இருக்கிறார். நீங்களே திரும்பி சொல்லுங்க. இப்ப சொல்றாங்க அவர் போன்ல பேசுறாரு, செல்போன்ல பேசுறாரு, வீடியோ கால்ல பேசுறாரு, எதுல வேணாலும் பேசுறாரு. பேச வேண்டிய நேரத்துல நீங்க மௌன சாமியாக எடுத்துட்டு இப்ப எங்ககிட்ட பேசி என்ன ஆக போகுது? தொண்டர்கிட்ட பேசி என்ன ஆக போகுது? நான் கேட்கிறேன், இந்த ஒரு சீட்டுல நின்று நீங்க என்னத்தை சாதிக்க போறீங்க? நாட்டுக்கே 234 தொகுதிக்கே முதலமைச்சராக அதிமுக தொண்டருக்கு உழைப்பாரு முதலமைச்சராக இருந்தீர்களே மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களே, இப்போது ஒத்தை சீட்டுக்காக இப்படி நீங்கள் கேவலப்படலாமா? இந்த கட்சியை கேவலப்படுத்தலாமா? ஆகவேதான் அவருக்கு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது, தேர்தல் ஆணையம் தீர்ப்பு சொல்லிவிட்டது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஜெயபெருமாளுடைய வெற்றி அவருக்கு நிரந்தர தீர்வை, அவருக்கு தீர்ப்பை நீங்கள் சொல்ல வேண்டும். அதுக்காக தான் இப்படி புரட்சி தமிழக எடப்பாடியார்கள் அவரை இடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். திருவாரூரை தொகுதியை பற்றி அவருடைய மாநில அமைச்சர்களும் நம்முடைய அருமை சகோதரர் அஜித் மைக்கேல் திருவாரூரை என்று சொன்னால் அவங்க எல்லாரும் இந்த பகுதியில் வெற்றி என்கின்ற அடிப்படையில் அவர் மாவட்ட கழகத்துடைய செயலாளராக இருந்தார், ஒன்றிய செயலாளராக இருந்தார். இந்த பகுதியிலே தன்னை அர்ப்பணித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் உங்களுக்கு அவருடைய தலைமையிலே இந்த தேர்தல் பணிக்குழுவை அமைத்திருக்கிறார்கள். இந்த திருவாரூரை தொகுதியில என்ன தீர்ப்பு நீங்க சொல்றீங்களோ அந்த தீர்ப்பு தான் டெல்லியிலே அதை எதிரொலிக்கும் என்கின்ற அடிப்படையிலே இந்த மாநாடு திரண்டிருக்கிற இந்த செய்தி இப்பொழுதே பெற்றிருக்கோம். இப்ப பாருங்க, அவருக்கு பெரிய யோகம் ஜெயபெருமாளுக்கு. அவங்க பாலசாமி அவர் எந்த நேரத்தில் பெற்றெடுத்தாரோ தெரியல. இவரை எதிர்த்து நிற்கிற எல்லாத்தையும் சுமிச்சே அதுல ஒரு ஓபிஎஸ் இல்ல, 5 ஓபிஎஸ் நிற்கிறாங்களா, 6 ஓபிஎஸ் இருக்காங்க. அதுல கேட்கிறாங்க, என்னங்க இத்தனை ஓபிஎஸ் வந்துட்டாங்க? பெருமாள் தானே அவதாரம் எடுப்பாரு, என்னங்க ஓபிஎஸ் அவதாரம் எடுக்கிறாரு? பெருமாளை எடுத்து ஒரு ஓபிஎஸ் இல்ல, எத்தனை ஓபிஎஸ் வந்தாலும் அதை பெருமாள் வெற்றி கொள்வார், ஜெயத்தை நமக்கு கழகத்திற்கு ஈட்டு தருவாங்க. அதுல வேற என்ன வேற கேட்கிறாங்க, நாகத்தை கேட்கிறாங்க, மணிகண்ட கேட்கிறாங்க, முனியசன் கேட்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் நிறைய பேர் போட்டிடுறாங்க, அது என்னன்னு கேட்குறீங்க? போட்டிடுறவங்க போய் கேட்குறீங்க, ஏன் ஓபிஎஸ் போட்டி கொடுப்பாங்க? ஜனநாயகத்தில் யார் வேணாலும் போட்டிடலாம். பொது செயலாளர்கிட்ட காலையில கேட்டாங்க, ஐயா 5-6 பேர் போட்டிடுறாங்களே, ஜனநாயகத்தில் ஓட்டு இருக்கிறவங்க ஓட்டு இருக்கிறவங்க யார் வேணாலும் போட்டிடலாம். ஒரு ஓபிஎஸ் போட்டிடுறதுனால இன்னொரு ஓபிஎஸ் போட்டிடக்கூடாதுன்னு இந்திய தொழில்நுட்ப சட்டத்துல எதுவும் சொல்லல. அவங்க போட்டிடுறாங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கங்க, அவங்க மக்கள் சேவைக்காக போட்டிடுவாங்க. ஆகவே உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பூத் கமிட்டி நாம் சிறப்பாக இந்த பகுதியில் அமைத்திருக்கிறோம். இந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் காலையிலும் மாநிலம் வாக்காளர்களை சந்திக்க வேண்டும். நம்முடைய ஜெயபெருமாள் இரட்டை சின்னத்திலே இங்கே களத்தில் இருக்கிறார். எதிர்த்து நிற்பவர்கள் எல்லோரும் சுயேட்சை. எனக்கு